ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ஃபிசிக்கலுக்கு வந்து இப்போ நம்ம சிஆர்பிஎஃப் ஆவடியிலேருந்து நடந்துட்டு இருக்குல்ல. இதில் வந்து இப்போ 21லேருந்து 23 வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 23 வந்து போஸ்ட்போன் பண்ணி நவம்பர் 3 மாற்றிட்டாங்க. சரிங்களா. 24 சண்டே வந்து ஹாலிடே விட்டாங்க. 25 நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து 25 வந்து நியூ கிரவுண்டு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ 25 போகிறவங்களுக்கு தான் அன்னைக்கு தான் தெரியும். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து 12 ரவுண்டோ 13 ரவுண்டோ அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க. இந்த செலெக்ஷனை பொறுத்த மட்டும் நிறைய ட்ராபேக் தான் இருக்கே தவிர கேண்டிடேட்ஸுக்கு வந்து அட்வான்டேஜ்ன்றது இதில் எதுவுமே கிடையாது. இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வேறு. இந்த வருஷம் வந்து நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்குது. அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த செலெக்ஷனை வந்து நம்ம எப்படி கிராக் பண்ணணும், ஒரு சில டிப்ஸ்லாம் தரேன். நான் ஃபஸ்ட் டே போயிட்டு வந்து மிஸ்கவுண்டிங்கில் நான் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டேன். சரிங்களா. கரெக்டாக கவுண்ட் பண்ணி தான் ஓட்டினேன். ஆனால் எங்கே மிஸ் பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து 22.17 செகண்ட்ஸில் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஆனால் 12 லேப்ஸாக ரிசல்ட்டில் வந்து 12 லேப்ஸாக நீங்கள் ஓடிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம போடுற நம்ம கேண்டிடேட்ஸுக்கெலாம் என்னென்ன நான் அங்கே போய் சந்தித்த ட்ராபேக்லாம் என்னென்ன இருந்துச்சு, அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷனை பொறுத்த மட்டும் ஒரு டைமில் வந்து வெயில் நல்லா அடிக்குது, இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெய்யுது. சரிங்களா. ஃபஸ்ட் டே எங்களுக்கு வந்து 21 வந்து நல்ல மழை, வெயில் நல்லா அடிச்சிச்சு. 22 ஈவினிங்லேருந்தே மழை பெய்ய ஆரம்பித்து 23 அன்றைக்கி போஸ்ட்போன் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வெதர் கண்டிஷன் வந்து இருக்குது. சரிங்களா. ஒரு டயத்தில் வந்து நல்லா வெயில் அடிக்குது, இல்லைன்னா மழை பெய்யுது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கிரவுண்டை வந்து ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு. மழை பெஞ்சு ரொம்ப ஆல்ரெடி எம்சாண்ட்லாம் தட்டி வச்சதுனால அந்த எம்சாண்டில் நல்லா தண்ணி சக் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அந்த கிரவுண்டில் வந்து இப்போ ஒரு 3 நாளைக்கு நடத்தக்கூடிய பாசிபிலிட்டி இருக்காது. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா வேறு கிரவுண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மெஷர்மெண்ட் ஒர்க்கெலாம் போய்கிட்டுருக்கு. அங்கே தான் நியூவாக, அதாவது 25 போகிறவங்களுக்கு வந்து வேறு கிரவுண்டில் தான் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் நாளைக்கு சண்டே ஒரு நாளில் வந்து அந்த கிரவுண்டு வந்து காயாது, அவ்வளோ தண்ணி இருக்குது. சரிங்களா. ஓகே, நீங்கள் வந்து 25 போகிற கேண்டிடேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டே போய் அந்த கேம்பஸ்க்கு வெளியே உட்காந்துருக்கிறதோ தூங்குறதோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கால் கை எல்லாமே நல்லா பத்திரமா அந்த ஆயில்மெண்ட் ஏதாவது அப்ளை பண்ணுறது அந்தமாரி நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த ஈரமான இடத்துல, அதான் அவங்ககிட்ட வந்து மழை தான் அதிகமாக பெய்யுது. மழை பெய்யுது, இல்லைன்னா வெயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்தமாரி இடத்துல நீங்கள் வந்து படுத்து தூங்கும்போது செய்யும்போது உங்களோட கால் அந்த மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயில்மெண்ட்ஸ் எதாவது அப்ளை பண்ணுங்கள். நல்லா அந்த நைட் டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்சால் நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு செட்டு பெயின் கில்லர் டேப்லெட் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அது வந்து எதுவும் உடம்பு நம்ம டயர்டாக இருந்துச்சுன்னா அந்தமாரி பெயின் கில்லர் டேப்லெட் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. ஏன்னா நீங்கள் நைட்டு ஒரு ஒரு சிலர்லாம் நைட்டு 9 மணிக்கெலாம், நைட்டு 9 மணி ஈவினிங்லேருந்தே வெயிட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிங்க, இல்லைனா பக்கத்தில் அம்பத்தூர் அந்தமாரி ஸ்டே பண்ணிட்டு இயர்லி மார்னிங்காக ஒரு 4 மணி 3 மணிக்கு போல் வர்றீங்க ஒரு சிலர் வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் நைட்டு இல்லை ஈவினிங்கே போய் ஸ்டே பண்ணுறவங்கள வந்து உடம்பு ரொம்ப டயர்டாயிரும். ஏன்னா உங்களோட என்ட்ரி டைமே 4 மணிக்கு தான். 4 மணிக்கு கூட என்ட்ரி பண்ணலை. 4 to ஒரு 4:30 5 மணிக்கிட்ட தான் என்ட்ரியே பண்ணுறாங்க. ஸோ அந்த டயத்தில் என்ட்ரி பண்ணுறனால நீங்கள் அவ்வளோ நேரம் வெளியே உட்காந்துருக்கிறது, படுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உடம்ப ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து உள்ளே போன பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு 6:30 6:45 போல் தான் ஃபஸ்ட்டு பேஜே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 7 மணிக்கு எல்லாமே நமக்கு நல்ல வெயில் வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓஆர்எஸ் இல்லை எலக்ட்ரால். சரிங்களா. இந்த 2 வந்து ஒரு 5 6 பாக்கெட் இல்லை, ஒரு 6 பாக்கெட் கூட வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு வாட்டர் பாட்டில் கொண்டு போய்க்கணும். அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு பாக்கெட்டாக மிக்ஸ் பண்ணி அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஓடுவீங்களான்னு சொல்லி கேட்டால் தெரியாது. ஆனால் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 6 6:30 6:45லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மதியம் 1 மணி வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. வெயில் எதுவுமே பார்க்கல. அந்த வெயிலில் தான் ஓட விட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஓடும்போது மயங்கி விழுந்தாங்க. இன்னொரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா, ஒரு பேஜில் வந்து எங்களுக்கு முதல் நாள் வந்து 50 பேர் ஓட விட்டாங்க. 50 பேருமே டிஸ்குவாலிஃபைடு. ரீசன் பார்த்தீங்கன்னா, சரியான வெயில் வந்து அவங்கள ஒரு 12 மணி 12:30க்கு மேலே ஓட வச்சுருக்காங்க. அந்த 50 பேருமே டிஸ்குவாலிஃபைடு. யாருமே டைமிங்குள்ளே ஓடி வரல. ஆனால் அவங்க வந்து ஆக்சுவலாக ரோட்லேயோ இல்லைனா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஓடிருந்தாங்களோ கண்டிப்பாக அந்த 50 பேரில் ஒரு 10 பேராச்சும் குவாலிஃபை ஆகிருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களோட உடம்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டீக்ரேட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப சோர்ந்துருவீங்க. உங்களால் ஓடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா வெயில் நல்லா அடிக்கும்போது ஆல்ரெடி பாடி டீக்ரேட் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஒரு 4 ரவுண்டு கிராஸ் பண்ணும்போதே
உடம்பு வந்து நீங்க சொல்ற பேச்ச கேட்காது. ஆனா, உங்க மைண்ட் வந்து உங்களுக்கு ஓடணும், அவ்வளோ வெறி ஒரு மாரி இருக்கும். மைண்ட் என்னடா ஓட முடியலன்னு சொல்லிட்டு. ஆனா, உடம்பு சொல்ற பேச்ச கேட்காது. பாடி டீகிரேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் சரிங்களா? ஸோ, அத நீங்க எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓஆர்எஸ், எலக்ட்ரால் வந்து யூஸ் பண்ணுங்க. வாட்டர் பாட்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா குடிச்சுக்கிட்டே இருங்க. ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா ரெஸ்ட் ரூம் கூட போய்க்கோங்க சரிங்களா? அதுக்காண்டி தண்ணி குடிக்காம இருக்காதீங்க. எலக்ட்ரால் அண்டு ஓஆர்எஸ் இல்ல 2மே வந்து மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம் சரிங்களா? அப்புறம் ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் வந்து செவ்வாழைப்பழம் இல்லைன்னா வேறு எந்த வாழைப்பழம் வாங்குனீங்களோ வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு எதுவுமே அதிகமாக சாப்பிட முடியாது உங்களால். ஃபுட்ஸு கூட அங்கே சாப்பாடு வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் பே பண்ணி சாப்பிட்ற மாரி இருக்கும். அத சாப்பிட்டுலாம் உங்களால் ஓட முடியாது தயவு செஞ்சு சரிங்களா? நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் எதாவது நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 4, 5 ரவுண்டு ஓடும்போதே வகுறு கவ்வும், பிடிக்கும், நெஞ்செல்லாம் காய்ஞ்சிரும். அந்த வெயிலுக்கு வந்து ட்ரை ஆகி ஒரு மாரி ஆயிரும் சரிங்களா? அதனால சொல்கிறேன். லைட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அந்த ஓஆர்எஸ் வாட்டர் இல்லைன்னா எலக்ட்ரால் வாட்டர் வந்து அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா? நீங்க உடம்ப டீஹைட்ரேட் ஆகாம வச்சுக்கிட்டாலே, நீங்க வந்து தாராளமா அந்த 5 கிலோமீட்டர் வந்து ஓடலாம். அது 13 ரவுண்டா இருந்தாலும் சரி, 12.5 ரவுண்டா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா ஓடலாம். உங்க மைண்டு சொல்றத உடம்பு கேட்கணும்னா, உங்க உடம்ப வந்து நீங்க கரெக்ட்டா வச்சிருக்கணும். அப்பனா தான் உங்க மைண்டு சொல்றத வந்து உடம்பு கேட்கும். உங்க உடம்ப வந்து ரொம்ப டீகிரேட் ஆக விட்டீங்கன்னா, உங்களால கண்டிப்பா மைண்ட்ல எவ்வளோ வெறி இருந்தாலும் உங்களால ஓட முடியாது. ஏன்னா, நீங்க வந்து 7 மணிக்கெல்லாம் வெயில் வந்து நல்ல வெயில் ஆரம்பிச்சுரும். இப்ப வேற மழை பெய்யுதா, மழை பெஞ்சுச்சுன்னா, அடுத்து வெயில் அடிக்கும்போது அந்த வெயில் வந்து ஒரு திருசா அடிக்கும் சரிங்களா? அதனால சொல்றேன். அந்த வெயில்லாம் வந்துச்சுன்னா, உங்கள எவாப்ரேஷன் ஆகும். அது உங்களுக்கு புரியுதா? மழை பெஞ்ச பிறகு வெயில் அடிச்சா, பூமியில இருக்க அந்த தண்ணி பூரா எவாப்ரேஷன் ஆகும். எவாப்ரேஷன் ஆகும்போது அந்த பூமியில நீங்களும் தான் இருக்கீங்க. உங்கள்ல இருக்க அதாவது நம்ம மேல இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாமே எவாபரேஷன் ஆகும்போது, நம்ம பாடி டீகிரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கேத்த மாரி நம்ம ரெடி ஆகணும்ட்டா, இந்த மாரி ஓஆர்எஸ், எலக்ட்ரால் வந்து எக்ஸ்டென்ஸா நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அதனால தான் சொல்றேன். மறக்காம ஓஆர்எஸ் அண்ட் எலக்ட்ரால் வந்து ஒரு 5 பாக்கெட், ஒரு 10 பாக்கெட் கூட வாங்கி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து காலையிலேருந்து இப்போ 2வது நாள்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, 11 மணிக்கு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 3 மணி போல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க டே ஃபுல்லாமே அங்க இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. அதனால சொல்றேன். ஓகே. பாடிய வந்து டீஹைட்ரேட் ஆக விடாம பார்த்துக்க இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ப்ராப்ளம். கிரவுண்ட் வந்து ஆக்சுவலா நான் ஓடுனது வந்து அந்த ட்ராக் வந்து பிஎஸ்எஃப் HCM வந்து 400 ட்ராக்ன்னு சொல்லி 4 ரவுண்டு என்ன வந்து ஓட விட்டுருந்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மே மாதத்துல தான் நான் வந்து பிஎஸ்எஃப் HCM வந்து நான் மட்டும் இல்ல, அங்க நெறைய பேர் வந்து ஜிடிக்கு வந்தவங்க வந்து பிஎஸ்எஃப் HCMல ரன் பண்ணவங்க தான் சரிங்களா? அதில வந்து 4 ரவுண்டு தான் ஓடுனோம். 400 ட்ராக்ன்னு சொன்னாங்க. இந்த தடவ ஏன் 385 ட்ராக் மாத்துனாங்க அது தெரியல. ரீசன் தெரியல. சரிங்களா? ஓகே. 385 இல்ல 400 ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க நான் சொன்ன டிப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா? பாடிய டீஹைட்ரேட் விடாம பார்த்துக்கோங்க. மைண்ட் அப்பதான் உங்களுக்கு வந்து சொல்ற பேச்ச அந்த உடம்பு வந்து கேட்கும். அதனால வந்து உடம்பையும், மனசையும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. நீங்க வந்து டே ஃபுல்லாமே இருக்கிற மாரி இருக்கும். மிட் நைட் என்ன ஈவினிங்லேருந்தே ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அங்க இருக்கிற மாரி இருக்கு. ஸோ, அதுக்கேத்த மாரி உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க மூளை சொல்றத உடம்பு கண்டிப்பா கேட்கும். சரிங்களா? நீங்களும் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணலாம் கண்டிப்பா. ஸோ, மனச மட்டும் விட்டுறாதீங்க. ட்ராக் கஷ்டமா இருக்கு. டெய்லி வந்து இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. நம்மளால ஓட முடியுமா? ஓட முடியாதோ? அந்த மாரி தாட்ட வந்து விட்டுருங்க சரிங்களா? கண்டிப்பா ஓடலாம். அது வந்து ஓடக்கூடிய ட்ராக் தான். ஆனா டிஸ்அட்வான்டேஜ் வந்து நெறையா இருக்கு சரிங்களா? அவ்வளோதான் தவிர அது வந்து ஓட முடியாது. யாருமே பாஸ் பண்ண முடியாத ட்ராக்னா கேட்டா அப்படி கிடையாது. ஓடலாம் கண்டிப்பா. ஏன்னா டெய்லி வந்து பாஸ் பண்ற பசங்களும் இருக்காங்க. ஃபெயில் ஆகுற பசங்களும் இருக்காங்க. இப்ப பாஸ் பண்ற பசங்கள என்ன சொல்றது? சரிங்களா? ஓடலாம். ஓடக்கூடிய ட்ராக் தான். ஆனா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அவ்வளோதான் சரிங்களா? 25ஆந்தேதியிலேருந்து புது ட்ராக் ரெடி பண்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது பாசிங் அவுட் பரேட் அந்த கிரவுண்ட் வந்து ரெடி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ 25ஆந்தேதி அது தெரியும். நமக்கு வந்து இப்ப தெரியாது சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லேப் கவுண்டிங். லேப் கவுண்டிங் வந்து கண்டிப்பா நீங்க வந்து விரல விட்டு எண்ணுவீங்களோ, இல்லன்னா கையில 1, 2, 3 போட்டு வந்து லெட் வச்சு அடிச்சுப்பீங்களோ, இல்ல கல்லு, பிறகச்சு, இல்ல லப்பர் பேண்ட் நெறைய ட்ரிக்ஸ் சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா? மனசு விட்டு எண்ணுனா கண்டிப்பா நீங்க வந்து உடம்பு டயர்ட் ஆகும்போது அத நீங்க மறக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் அந்த மாரி தான் மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ வரைக்கும் எனக்கு புரியல எப்படி நான் மறந்தேன்ட்டு. சரிங்களா? ஸோ, அதனால வேற ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுக்கோங்க. மனசுல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் ஓடிறாதீங்க. கண்டிப்பா கொஞ்சம் குழப்பிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்போன் பார்த்தீங்கன்னா, 23ஆம் டேட் மட்டும் தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அத வந்து செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு மாத்திருக்காங்க. மிச்ச டேட் எல்லாமே அன்னன்னைக்கு நடக்கும் சரிங்களா? ஸோ, மண்டே 25ஆம் தேதி நடக்க வேண்டியது மண்டே கண்டிப்பா நடக்கும். நீங்க யாரும் மொத்தமா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களோ, அந்த மாரி யாரும் நெனச்சுட்டு போகாம தயவு செஞ்சு இருந்துறாதீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த டேட்ல இருக்க எல்லாருமே போங்க. 23ஆம் தேதி மட்டும் தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மழை பெஞ்சு நடத்த முடியாத சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, அந்த அன்னைக்கு டேட்டுக்கு அவங்க சொல்லுவாங்க. மிச்சபடி நீங்க உங்க டேட்டு அட்மிட் கார்ட்ல என்ன டேட் இருக்கோ, அன்னைக்கு வந்து பிஇடி போயிருங்க சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் சேஞ்ச். அந்த கிரவுண்ட் சேஞ்ச் வந்து மெஷர்மெண்ட்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. எந்த கிரவுண்டா இருந்தாலும் ஓடலாம். அந்த 13 ரவுண்டு தான். நம்ம இங்க வந்து
சாரி 5000 வந்து நம்ம ஆல்ரெடி ஓடியிருப்போம். 5 கிலோமீட்டர் வந்து. ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ம அதே அடாப்டர்ல நம்ம போய்க்கணும் சரிங்களா? நம்ம வந்து வீட்ல வந்து ரோட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இவங்க என்ன புதுசா கிரவுண்ட்ல விட்றாங்க. இந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ஒரு கிரவுண்ட் வந்து மழை பெஞ்சு இதாயிருச்சு. இப்போ வேற கிரவுண்ட் மாத்துறாங்க. இந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எதுக்குமே பயப்படாதீங்க. நீங்க வந்து எங்க விட்டாலும் என்னால ஓட முடியுன்ற அந்த மைண்ட் தாட் மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா? மைண்ட கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உடம்ப டீக்ரேட் விடாம பார்த்துக்கோங்க சரிங்களா? இவ்வளோதான். உடம்பையும் மனசையும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கிட்டா, கண்டிப்பா அந்த ஃபிசிக்கலையும் கிளியர் பண்ணலாம். நீங்க உடம்ப கண்டுக்காம விட்டு, நீங்க வந்து அங்கேயே பேசாம உட்காந்துட்டு நிழல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பாடி வந்து டீக்ரேட் ஆகும். டீக்ரேட் ஆச்சுன்னா, உங்களால ரன் பண்றது ரொம்பவே சிரமப்பட்டு தான் ஓடுவீங்க. இல்லன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஏதோ ஒரு லேப்ல நின்றுவீங்க சரிங்களா? ஓட முடியாம. ஏன்னா நெறைய பேர் நான் பார்த்துட்டேன். அதனால தான் சொல்றேன். ரொம்ப சொந்துருவாங்க. ஒரு 7, 8 ரவுண்ட்லயே ரொம்ப சொந்து நின்றுவாங்க, நடந்துருவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா, இந்த மாரி ஒரு சில டிப்ஸ்லாம் தரேன். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட் கேஸ். இந்த கோர்ட் கேஸ் வந்து எதுக்கு அப்பீல் பண்ண போறாங்கன்னா, அந்த கிரவுண்ட் மெஷர்மென்ட் தான். அது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த பிஎஸ்எஃப் கட்சியம்க்கு வந்து அதே ட்ராக்ல வந்து 400 மீட்டர்ன்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க. இப்ப ஏன் வந்து 385ன்னு சொல்லிட்டு நடத்துறாங்க? 385 சொல்லி நடத்துனாலுமே, அது 5005 மீட்டர் சம்திங் வந்துருச்சு. ஸோ, அந்த மைக்ரோ செகண்ட்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க கேண்டிடேட்ஸோட லைஃப் என்னாச்சு? ஸோ, அத வச்சு தான் கிரவுண்ட் மெஷர பத்தி கேஸ் வந்து ஃபைல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா? இந்த கேஸ் வந்து எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு போகாதுன்றது, அது வந்து ஒவ்வொரு ஹியரிங்ல அது கம்ப்ளீட் ஆனா தெரியும். ஸோ, அத பத்தி யாரும் யோசிக்க வேணாம் சரிங்களா? அந்த கேஸ் போறது போகட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு வேள கேண்டிடேட்ஸ்க்கு சாதகமா வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து ரீஃபிசிக்கலுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும் சரிங்களா? அது வந்து அப்பீல் பண்ண கேண்டிடேட்க்கா இல்லன்னா அதாவது அந்த டேட்ஸ்ல அட்டெண்ட் பண்ண கேண்டிடேட் அந்த ஃபர்ஸ்ட்டு 3 நாள் அட்டெண்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கா சொல்லிட்டு அது ஹியரிங் எல்லாமே முடிஞ்சு தீர்ப்பு வந்தா தான் தெரியும் சரிங்களா? ஸோ, அந்த கேஸ பத்தி இப்ப நிலைமைக்கு யாரும் யோசிக்க வேணாம். கேஸ் ஒரு பக்கம் போகட்டும். நம்ம ஃபிசிக்கல் ஒரு பக்கம் கரெக்ட்டா பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா? ஸோ, கேஸ பார்த்துட்டு அதாவது ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் எப்படி ஓடுறதா? என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அத பத்தி யாருமே யோசிக்காதீங்க. உங்களோட ஃபிசிக்கல வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணுங்க. ஃபிசிக்கல கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? அந்த கேஸ் எல்லாமே அது ஒரு பக்கம் போகட்டும். அத லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு இந்த பிஇடி ப்ராசஸ்ல வேற என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்றேன் சரிங்களா? இன்னொன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது வந்து பிஎஸ்டி ஹைட் வெயிட் மெஷர்மென்ட் வந்து எந்த மாரி பண்றாங்க? ஸ்ட்ரிக்ட்டா இருக்கா? எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அத பத்தி வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ போன வீடியோல கூட கமெண்ட் பாக்ஸ்ல 2, 3 பேர் கமெண்ட் பண்ணீங்க. நண்பா நல்லா பார்த்துக்கோங்க. ஹைட்ல வந்து கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்டா தான் பார்ப்பாங்க. சரிங்களா? செஸ்ட் இல்லனாலும் உங்கள வந்து தண்டால் போட சொல்லியோ, இல்லன்னா நல்லா விரிக்க சொல்லியோ அவங்களே சொல்லி தருவாங்க. இந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லி. மிச்சபடி ஹைட் இல்லன்னா, அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நண்பா. சரிங்களா? செஸ்ட்டுக்கும், வெயிட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்க ரொம்ப கம்மியா இருந்தா மட்டும் தான் பிரச்சனையே தவிர, மிச்சபடி நீங்க வந்து 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் கம்மியா இருந்தாலும், உங்கள வந்து அங்கேயே புஷ் அப்லாம் போட சொல்லி, நல்லா இப்படி விரி, அப்படி விரின்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. அந்த மாரி பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ, அத பத்தி பிஎஸ்டிய பத்தி யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஹைட்டு கம்மியா இருந்துச்சுன்னா, அது ஒண்ணும் பண்ண முடியாது நண்பா. நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஹைட்டு கம்மியா இருக்கா, கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி அவங்க வந்து டிஜிட்டல்ல மெஷர் பண்ணும்போது சொல்லுவாங்க. நீங்களே வீட்ல ஸ்கேலிங்கில பார்த்துட்டு எனக்கு கம்மியா இருக்கு, நான் போலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே ஃபிசிக்கல் அட்டெண்ட் பண்ணுங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள வந்து ஓட விட்டுருவாங்க. லாஸ்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஹைட் வெயிட் மெஷர்மென்ட். ஸோ, ஃபர்ஸ்ட்டு போய் ரன்னிங் பண்ணுங்க. ரன்னிங் பண்ணிட்டு அடுத்து ஹைட் வெயிட் மெஷர்மென்ட் அத பார்த்துக்கலாம் சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு போற எல்லா கேண்டிடேட்டுமே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க. நான் சொன்ன மாரி ஒரு 2 விஷயத்த நல்லா வச்சுக்கோங்க. மைண்டையும், ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால இந்த ஃபிசிக்கல வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த 2ல நீங்க 1 க்ளாப் பண்ணாலுமே ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா? உங்களோட மைண்ட் வந்து அதாவது இது எப்படி ஓடுறது? இவ்வளோ இதா இருக்கு, மழை பெஞ்சிருக்கு, வெயில் அடிக்குது, கிளைமேட் ஒரு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் வந்து வெக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் உங்க உடம்பு டீக்ரேட் ஆயிடுச்சுனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா? இந்த 2 வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ நல்லா ஃபுல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா?